வீட்டில் தன் மனைவியிடம், நாம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ என்றான். அவன், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நாம் கண் எதிரில் ஏன் அவர்கள் துன்பப்பட வேண்டும்? அதனால் தான் அவர்களை காட்டில் விட்டுவிட்டு வர சொன்னேன். அவர்கள் எங்கேயாவது நலமாக இருக்கட்டும், நான் உணவு சமைக்கிறேன், இருவரும் சாப்பிடலாம் என்றாள். நள்ளிரவு நேரம். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். கதவு தட்டும் ஓசை கேட்டது. இந்த நேரத்தில் யார்? கதவை போய் திற என்றான் காலுக்காகம். ராணு போய் கதவை திறக்கிறாள். தன் மகன்களை கண்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள். சாப்பாடு முடிந்து நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்கத் தொடங்கினார்கள். காலுக்காகத்திற்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை.